Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டான டீ கடையிலலாம் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரியான ஆனியன் மெது பக்கோடா எப்படி குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற கொஞ்சமான பொருள்கள் வச்சே நம்ம ஈஸியாக இந்த ரெசிபி டீ போடுற நேரத்தில் கூட செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு சூப்பரான டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். பாருங்கள், நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டில் இந்த ஆனியன் மெது பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த பக்கோடா செய்கிறதுக்கு இப்போ பாருங்கள், இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். நல்லா 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை உதிர்த்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஒன்றா தனித்தனியாக வர மாதிரி இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்க போகிறது பச்சை மிளகாய். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை மட்டும் பேக்கிங் சோடா, சமையல் சோடா இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா சேர்க்க வேண்டாம். அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் அப்புறம் நம்ம சேர்க்க போகிற கடலை மாவு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா அழுத்தி அளந்து 1 கப் எடுத்திருந்தோம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கடலை மாவு சேர்த்துட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாத்தோடையும் ஒன்றா வர மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த உப்பு எல்லாமே ஒன்றா வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்து இதை கலந்துக்க போகிறோம். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மொறுன்னு பக்கோடா இருக்கும் பாருங்கள், வெங்காய பக்கோடா. அதுக்கு தான் நம்ம கெட்டியாக மாவு பிசையணும். நம்ம இது மெது பக்கோடா தான் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணியாக போயிடாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக அப்படி ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த வெங்காயமும் மாவும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு தனித்தனியாக போயிடும், இல்லைன்னா வெங்காயம் தனியாக மாவு தனியாக போயிடும். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கடலை மாவில் கட்டி இருந்ததுன்னா அதை உடச்சி விடுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் அந்த உப்பு எல்லாமே ஒன்றா வர மாதிரி கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு மேலே நான் தண்ணி சேர்க்கல. இப்படி எடுத்து உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது அந்த மாவு வெங்காயம் ரெண்டும் ஒன்றா விழுகணும். தனித்தனியாக வெங்காயம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப தோசை மாவு மாதிரி தண்ணியாக ஆக்கிட வேண்டாம். ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், கிட்டக்கே காமிக்கிறேன். இந்த மாதிரி பதத்தில் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சு நம்ம பக்கோடாவை பொரித்து எடுத்துக்கலாம். இதை ஊற வைக்கணும், கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் மாவு கலந்த உடனேயே செஞ்சிடலாம். டீ போடுற நேரத்துலேயே டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு ஈவினிங் டீ டைம் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ பாருங்கள், எண்ணெயை காய வச்சுட்டு இந்த மாதிரி சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, அப்புறம் உள்ள மாவு நமக்கு வேகாது. ஒரு மீடியம் சைஸில் இல்லைன்னா சின்னதாக எடுத்து போட்டுக்கிட்டிங்கனாக்கா நல்லா கிறிஸ்பியாக வரும். வெளியில் உங்களுக்கு உள்ள நல்லா சாஃப்டாக மெத்துன்னு மெது பக்கோடா சூப்பராக இருக்கும். போட்ட உடனேயே கலந்து விட்டாதீங்க. கரண்டி வச்சு ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் அது ஒரு பக்கம் வேகட்டும். வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா 2-3 நிமிஷம் வெந்த பிறகு எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு நல்லா கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த எண்ணெயோடைய சலசலப்பு கொஞ்சம் கம்மியாயிடும். அந்த மாதிரி வந்த பிறகு எடுத்துக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டுமே போதுங்க. நீங்கள் வர மிளகாய் தனி மிளகாய் தூள் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. பச்சை மிளகாய் மட்டும் போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. வெளியில் உள்ளேயும் நல்லாவே நமக்கு வெந்திருக்கும். மீடியம் சைஸ்லேயே போடுங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். நல்லா சுட டீயோட இந்த மெது பக்கோடா வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது மிச்சம் இருக்கிற எல்லா மாவையுமே இதே மாதிரி குட்டி குட்டியாக மெது பக்கோடாவாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
ஈஸியான இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.